என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலியை நீங்கள் தொடர்ந்து காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 19ஆம் தேதி சென்னையில் மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் போது தமிழக அரசு கொடுத்த கலர் டிவி, பேனு, மிக்சி எல்லாத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி உட்பட போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் எல்லாரும் அங்க போட்டு உடைச்சாங்களாம். எங்க சென்னையில் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மீதும் இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்குகள் தொடுத்திருக்கிறாங்க. அந்த வழக்குகள் தொடுத்தது எதற்கு அப்படின்னா, அரசாங்கம் கொடுத்த கலர் டிவி, பேனு, மிக்சி எல்லாத்தையும் மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து போராட்டம் நடத்திய பொழுது இதையெல்லாம் போட்டு உடைத்தார்கள். அதற்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் மீது வழக்கு, வழக்குரைஞர் பாலு அவர்கள் மீது வழக்கு, இன்னும் சில தலைவர்கள் மீது வழக்கு போட்டிருப்பதாக அந்த தகவல் நாம் கிடைக்க பெற்றிருக்கிறோம். உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். அதையெல்லாம் போட்டு உடைச்சது தவறா? அரசு மக்கள் தலைமையில இவ்வளவு பெரிய பாரத்தை போட்டு உடைக்கும் பொழுது தாங்க முடியாம வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வந்து போட்டு உடைச்சா என்ன தப்பு? நீங்க சுமத்துற சுமையை எங்களால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து வெளியே ஓடி ரோட்டுக்கு வந்து கத்துறாங்க. அப்படி கத்தும் பொழுது சில விஷயங்கள் நடக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆட்சியாளர்கள் அந்த மக்களை வீதிக்கு வராத அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை ஆட்சிக்கு இருக்குதா இல்லையா? ஏன்னா இது ஸ்டாலினுடைய காவல்துறை. ஸ்டாலின் நடத்துகின்ற ஆட்சியின் மீது இருக்கின்ற குற்றத்தை இவர்கள் வெளியே கொண்டாந்தா அந்த காவல்துறை அவர்கள் மீது வழக்கு போடத்தான் செய்யும். ஏன்னா இதைத்தான் ஸ்டாலின் காவல்துறைக்கு கொடுத்திருக்கின்ற பாடம். அங்க என்ன பாடத்தை கற்றாங்களோ அதைத்தானே இவர்கள் பரீட்சையில எழுதுவார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்த பரீட்சையில காவல்துறை எழுதியிருக்கிறது. போட்டு உடைச்சிட்டாங்களாம் மிக்சியை, போட்டு உடைச்சிட்டாங்களாம் பேனை, கலர் டிவியை போட்டு உடைச்சிட்டாங்களாம். அதனால அவர்கள் மீது வழக்கம். போட்டுட்டு போ. வழக்கை பத்தி பாமகக்காரன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உன் வழக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி வழக்குகளை ஒன்றா இரண்டா அவர்கள் சந்தித்தது. இன்றா நேற்றா 40 வருஷமா அவங்க மேல வழக்கு தான் போட்டுக்கிறீங்க. திமுக வந்தாலே வழக்கு போடுறீங்க, அதிமுக வந்தாலே வழக்கு போடுறீங்க. ஏன் போடுறீங்க வழக்க? வன்னியர்களே உங்களுக்கு ஓட்டு போடுறான். அந்த ஓட்டை வச்சு நீங்க அதிகாரத்துக்கு வர்றீங்க. நாளைக்கு வன்னியர்களையே நடுவீதியில் அமர வச்சு போராட வைக்கிறீங்க. இது இந்த வன்னியர் பெருங்கூட்டத்துக்கு புரியவே மாட்டேங்குது. போராடுகின்ற வன்னியர்கள் 5லிருந்து 7 விழுக்காடு. ஆனா உங்களுக்கு ஓட்டு போடுற வன்னியர்கள் 10லிருந்து 15 விழுக்காடு. அப்ப மெஜாரிட்டி நீங்க, போராடுற கூட்டம் கம்மி. இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்தா உங்களுக்கு அதிகாரம் புஷ். அதுக்கு தான் நீங்க என்ன பண்றீங்க? வன்னியருக்கும் பறையருக்கும் விரோதம். பறையருக்கு எதிராக வன்னியர்கள் செயல்படுறாங்க. பறையருக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது. தலித்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் பாமக இருக்கிறது. தலித்துக்கு எதிரான இயக்கம் பாமக. மருத்துவர் அன்புமணி அவர்கள் தலித்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. மருத்துவர் ஐயா அவர்கள் தலித்துக்கு எதிராக செயல்படுறாரு. தலித்துக்கு எதிராக மக்களை தூண்டி விடுறாரு. இப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டு வன்னியர்களும் பறையர்களும் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே எதிரும் புதிருமாக நிற்கிறோம். அப்படி நின்றால் மட்டும்தான் இங்க நாங்க வண்டியை ஓட்ட முடியும். இங்க நாங்க
வண்டியை ஓட்ட முடியும். எங்க வண்டி ஓடணும்னா தமிழ்நாட்டில் பறையணும் வண்டியனும் எதிரும் புதிருமா நிற்கணும். என்னடா அற்புதமான கலை! கருணாநிதி கற்ற கலையிலேயே மிகச்சிறந்த கலை இதுதான். தமிழ்நாட்டில் தலித்து உட்பட சிறுபான்மை சமூகத்து மக்கள் அனைவருக்குமே பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததை விட வேறு ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் செய்யவே இல்லை. இஸ்லாமியர்கள் உட்பட சொல்றேன் நான். பழனி பாபா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது பாமக. அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த வரையில் முழங்கினார் மேடைகள்ல. இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியில் பெருமளவில் இஸ்லாமிய மக்கள் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். நான் அதை இல்லை என்று சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை விட அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இயக்கம் இன்னைக்கும் வேறு இயக்கம் இல்லை. தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சியை விட ஒரு பாதுகாப்பான இயக்கம் எதுவுமே இல்லை. ஒரு கேவலமான சாதி அரசியலை முன்னெடுக்கின்ற இயக்கம் இந்த கேடுகட்ட திராவிட இயக்கம் தான். அதற்கு வக்காலத்து வாங்குற இடத்துல போய் திருமாவளவன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அது காரணம் பதவி சுகம், வேற ஒண்ணும் இல்லை. அதை தாண்டி என்ன இருக்குது? இப்ப தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அநீதியை பாருங்க. நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவன் அப்படின்னு சொல்ற திருமாவளவன் வேங்கை வயல்ல நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 1.5 ஆண்டுகளை கடந்து போச்சு. இன்னைக்கு வரைக்கும் உண்மை குற்றவாளியை வெளியே கொண்டு வரல. ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தின் பக்கத்துல நிற்கிறார் திருமாவளவன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கார்? கருணாபுரத்தில் இறந்து போன அந்த 67 குடும்பங்கள்ல 55 குடும்பங்கள் வந்துட்டு பறையர்கள் குடும்பம். அந்த கள்ளச்சாராய வழக்கை வந்துட்டு சிபிஐ கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் அதற்காக எடுத்த முயற்சிகள் என்ன? சென்னையில் நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் அவர்களுடைய இந்த பேர் இழப்பு, இதற்கு காரணம் யாரு? சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால நடந்த மிகப்பெரிய கொடூரம் இது. திருமாவளவனுடைய செயல்பாடு என்ன? தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்த 2 பெரும்பான்மை சமூகங்களும் திராவிட கட்சிகளுக்கு அடிமையா கூஜா தூக்கிட்டு இருக்கணும். அதற்காக இந்த 2 சமூகங்களும் ஒரு நாள்லையும் ஒன்னா சேர்ந்துடவே கூடாது. அவர்கள் சேராத இருக்கின்ற வரையில் நாம் வந்துட்டு அதிகாரத்தில் தாராளமா இருக்க முடியும். நமக்கு இங்க எதிர்ப்பே கிடையாது. இந்த பெரும்பான்மையா இருக்கின்ற 2 சமூகத்து மக்களும் நமக்கே ஓட்டு போட்டுருவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா நின்று ஒரு முறை கூட இதுவரையில் தேர்தலை சந்தித்ததே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை தனியாக நின்று தேர்தலை சந்தித்தது. ஆனா இன்றைய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் பறையர் சமூகத்து மக்களும் வன்னியர் சமூகத்து மக்களும் ஒன்றாக இணைந்துட்டா திமுக அதிமுகவுக்கு இங்க வேலை இல்லை. ஆனா அவர்களை இணைய விடமாட்டார்கள். அப்படி இணைந்தால் இவங்களுக்கு தூக்கமே வராது. அதை உறுதி செய்கின்ற விதத்துல தான் கள நிலவரத்தை இவர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் அனைத்து சமூகத்தின் மக்களையும் ஒன்றாக இணைத்து அடைக்கலம் கொடுத்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று களமாடி இயக்கம் பாமக. அதில் நஞ்சியை புகுத்தியது கருணாநிதி. திருமாவளவன் அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணைத்து 10 ஆண்டுகளுக்கு மேல பயணித்ததுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இந்த 2 சமூகமும் ஒன்றாக இணைந்துட்டா இந்த திராவிட கட்சிகளின் வேறு அறுத்தடலாம்னு நினைச்சோம். கருணாகம் உள்ள புகுந்து பெரும் விஷத்தை கக்கிடுச்சு. அந்த விஷம் இப்ப உடல் முழுதும் பாஞ்சி போனதுனால திருமாவளவன் என்ன செய்யறாரு? அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. ஏனென்றால் நல்லதை அவர் சொல்லி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் நல்லதை சொல்லி கொடுக்கவே மாட்டாரு. நல்லதை சொல்லி கொடுத்து நல்வழி பட்டுட்டா அந்த இளைஞர்கள் வந்துட்டு அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடிங்கிற ஸ்லோகத்தை மறந்துட்டா அவங்க வந்துட்டு சமூகத்துல எல்லா மக்களோடும் இணக்கமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அவங்க இணக்கமா வாழ ஆரம்பிச்சுட்டா இங்க நமக்கு அரசியல் போயிடும். நம்முடைய அரசியல் இங்க நாம வந்துட்டு இங்க அரசியல்ல களமாடணும் அப்படின்னா நமக்கு இவங்க அடங்க மறுக்கணும், அத்துமீறணும், திமிரி எழணும், திருப்பி அடிக்கணும். இவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பா இருக்கணும். அப்பதான் இங்க நம்ம சாதி புத்தின்னு பேச முடியும். உன் சாதி புத்தின்னு பேச முடியும். இந்த மாதிரி கேவலமான சாதி அரசியலை செய்கின்ற திருமாவளவன் சமூக நீதி அரசியல் செய்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சின்னு பேசுறார். அதற்கு தாளம் தட்டுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெருங்கூட்டம். மக்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கணும்னா அந்த கட்சியின் கொள்கை, கோட்பாடு, அந்த கட்சியின் நிலைப்பாடுகளை யோசிங்க. தமிழ்நாட்டில் உண்மையிலேயே மாறி மாறி கூட்டணி வைக்கின்ற இயக்கம் அப்படின்னா அது திமுக அதிமுக தான்.
திமுக அதிமுக கூட்டணி வைக்காத இயக்கம் ஒரு இயக்கத்தை காட்டுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கட்சியோட கூட்டணிக்காக போனதே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி வேண்டும் என்று இந்த திமுகவும் அதிமுகவும் தான் தைலாபுரத்து தோட்டத்தின் வாசப்படியில போய் நிற்கிறவர்கள் இவர்கள் தான். ஒருபோதும் மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கிட்டே போய் நின்னதே இல்லை. ஆனா மருத்துவர் ஐயா என்னவோ கூட்டணி வேணும்னு கருணாநிதி கட்டி ஜெயலலிதா கட்டி போய் போய் நின்ன மாதிரி திமுகவினுடைய இந்த அடிவரடிகள் வந்து எழுதுறீங்க. வெக்கப்படுங்க. நீங்க இதெல்லாம் எழுதுறதுக்கு வெக்கப்படுங்க. அப்படி இல்லைன்னா அது எழுதுவதற்கு முன்பு அந்த ரெண்டு கட்சியோட வரலாறை எடுத்து பாருங்க. இந்த திமுகவும் அதிமுகவுடைய வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் அங்க போனாரா, இல்ல ஜெயலலிதா அவர்கள் இங்க போனாங்களா, கருணாநிதியோட சகாக்கள் தைலாபுரத்துக்கு போனாங்களா உங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாத ஒரே நோக்கம் பாமகவை கீழ்மைப்படுத்தணும், பாமகவின் மீது குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே காலத்துக்கும் ஏதோ ஒன்று எழுதணும்னு வன்மத்தை கக்கணும்னு தொடர்ந்து கக்கிட்டு இருக்காதீங்க. இன்றைய சூழ்நிலைய தமிழ்நாட்டின் அவசியம் வந்துட்டு மருத்துவர் அன்புமணி போன்ற ஒரு மாபெரும் ஆளுமை மிக்க தலைவர் தான் வேணும். நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத ஒரு கூமுட்ட கெட்ட ஆட்சியை கொடுத்துட்டு குறைந்தது ஒரு நாளைக்கு 5 கொலைகள் தமிழ்நாட்டில் விழுந்துகிட்டு இருக்குது. கேட்கறதுக்கு நாதி இல்லை. போராட்ட காலமாக மாறிட்டு இருக்குது தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிறது நாளைக்கு உன் வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கலாம். உன் வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிறது உன் வீட்டுக்கு உள்ள நடக்கிறதுக்கு ஒரே நொடி. இதையெல்லாம் புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டின் இன்றைய தேவையை புரிந்து கொண்டு அரசியல் செய்யுங்க, அரசியல் பேசுங்க, அரசியல் கற்றுக்கொள்ளுங்க. அரசியல் இல்லாமல் அணு கூட இங்க இயங்கிறதே இல்லை. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவு.